ஹாய் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் மீட் பண்றோம். ஆமா, ஐபிஎல் வேற நடுவில் நடக்காம போயிடுச்சு. ஐபிஎல் நடந்துச்சோ நடக்கலையோ, இவங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க பத்தியா, அத பார்த்துட்டு தானா நான் சரி, ஒரு நம்ம டிசியோட ரிவ்யூக்கெல்லாம் போக வேணாம். லாஸ்ட் இயர் ஆர்ஆர் எப்படி இருந்தாங்க அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அதே பேட்டர்னே இந்த வருஷம் டிசி ஃபாலோ பண்றாங்க. என்ன ஆர்ஆர் குவாலிஃபை ஆச்சு லாஸ்ட் இயர், டிசி இவங்க குவாலிஃபை ஆகல, அவ்வளோதான் டிஃபரெண்ட். எப்படின்னா நிறைய லாஸ்ட் இயர் ஆர்ஆர் வந்து ஜெயிச்சுனே இருந்தாங்க, ஸ்டார்டிங்ல ஜெயிச்சுனே இருந்துட்டு கடைசியில் தோக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு தானே டாப் 2 நினைக்கும் போது அப்படியே அடுத்த விட்டான். இவனுக்கு ஃபைனல் வருவான்னு எதிர்பார்த்தேன் டிசி. ஆமாடா, டீம் செம்மையா இருந்துச்சு. டிசி டீம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம், டீம் செம்மையா இருக்கு, கண்டிப்பா உள்ள சொல்லியிருந்தான். ஆனா பார்த்தா தலையில புரட்டி போட்டுருக்கு. ஓகே, மேட்சை பத்தி ஃபுல்லா பேசுவோம். மேட்சை பத்தி கொஞ்சம் தான் பேசுவோம், அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போற டீமை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஓகே, டிசி விசஸ் எம்ஐ மேட்ச் நேற்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நேற்று வந்து அக்ஷர் பட்டேல் கேப்டன் இல்லை, கேப்டன் பாஃப் தான் கேப்டன் பண்ணாரு. அவருக்கு ஏதோ சிக் லீவ் அவன் உடம்பு சரியில்லை அக்ஷர் பட்டேலுக்கு. என்ன மாதிரி அவனுக்கு மேட்ச்னா தான் கையிழுத்துக்கோ கால் இழுத்துக்கோ இல்ல ப்ரோ, என்ன மாதிரி அவனுக்கும் உடம்பு சரியில்லை. இப்ப தோத்தா எல்லாமே அக்ஷர் பட்டேல் சொல்லுவாங்க, லைட்டா விலகிட்டான் போலயே. இதே அவனால தானே, அவன் தானே மெயின் கல்பிரேட். அவன் கேப்டன்சில் தானே தொடர்ந்து தோத்து வந்திருந்தானுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கும் போது அவன் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஃபாஃப் கேப்டன்சி நல்லா பண்ணிட்டு இருந்தான். அப்ப பண்ணாரு இல்லன்னா நான் சொல்ல. ஆக்சுவலி நேத்தும் ஃபாஃப் வந்து பவுலிங் எடுத்தது செம டிசிஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். டாஸ் அப்ப பாத்தியா, ஃபாஃப் அப்படியே பாத்துனே இருந்தாரு, காயின் ஹெட்டே 2 பக்கம் இருக்குதா இல்ல டெயில்ஸ் இருக்குதான்ட்டு, ஏன்னா ஏமாத்திடுவாங்கன்ட்டு. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்ததுலாம் கரெக்ட் தான். ஆனா நடராஜன் எதுக்கு வெளியே அமிச்சாருன்னு தெரியல. ஒரு மேட்ச் என்ன பண்றாங்கன்னா 2 டெப்த் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துன்னு போறாங்க, இல்லனா 3 ஸ்விங் பவுலர்ஸ் எடுத்துன்னு போறாங்க. பால் தான் அங்க ஸ்விங் ஆகலன்னு தெரிஞ்சிச்சு. நேத்து பால் வந்து இவங்க 3 ஸ்விங் பவுலர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு ஒரு நல்ல ஸ்லோ ட்ராக்ல போய் ஸ்விங் பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அங்க போயிட்டு. கரெக்ட் தான். இல்ல ஸ்டார்டிங் நல்லா தானே போட்டாடுங்க. ஆனா துஷ்மந்தா சமீரா ஸ்விங் பண்ற பவுலரு, முகேஷ் குமார் ஸ்விங் பண்ற பவுலரு, வேற யார் இருந்தாங்க, முஸ்தபிசுர் ரஹ்மான் ஸ்விங் பண்ற பவுலரு. எதுக்கு 3 ஸ்விங் பண்ற பவுலரு நட்டு ஆட வைக்கிறாங்க? எங்க தெரியுமா ஆட வைக்கிறாங்க? நல்லா பாட்டா பிச்சில எடுத்து போய் பவர் பிளேல ஓவர் பண்ணிடுது. 20 ரன் குத்தோடனே தம்பி நீ அடுத்த மேட்ச் வேணாப்பா வெளியே உக்காரு. ஏன்னா நியாயமோ தெரியல இதெல்லாம். ஆமாடா, நட்ராஜன் டெத் ஓவர் தான் வைக்கணும். அவனை தூக்கிலாம் முன்னாடி நட்ராஜனுக்கு ஏத்த ஓவர் சேர்த்து தெரியுமா, பால் ஸ்விங் ஆகுது கட் ஆயிடணும், அப்பதான் அவராரு யார்கர்ஸ் நெயில் பண்ண முடியும். மிடில் ஓவர்ல ஒரு ஓவர், 6th ஓவர் பவர், மிடில்ல ஒரு பேஸ், லாஸ்ட்ல 2 பேஸ். அப்படிதான் நடராஜன் எஸ்ஆர்ஹெச் அப்படிதான் யூஸ் பண்ணிருந்தாங்க முன்னாடி. நடராஜனை வெளியே வச்சானுங்க, முஸ்தபிசுர் ரஹ்மான் உள்ள வந்தானுங்க, முகேஷ் குமார் இப்படி வச்சு. சரி, ரியான் ரிகல்டனா நம்ம இட்மானா இறங்கினாப்ல. இட்மேன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாப்ல, அதுக்கப்புறம் கண்ணு முழுந்து தெரியாம ஆஃப் சைடு போற போல சுத்தி அவுட் ஆயிட்டாரு. அவர் வேலை இன்டென்ட் காட்டுறது, நான் காமிச்சிரு என் டீமுக்கு காமிச்சிட்டாரு. அவ்வளவுதான். அப்புறம் ரிகல்டன் நல்லா தான் சூப்பரா இருந்தான். அவங்க கூட வில்ஜாக்ஸ் பார்ட்டிசிபேட் போட்டு பவர் பிளேயர் போட்டு மிதிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் டெல்லி வந்து கம்பேக்கே குத்தானுங்க. யார் வர மாதிரினா திலக் வர்மா, சூரியகுமாரோ ஒரு தடவை நானுங்க பாருங்க. நடுவில் நரேஷ் எல்லாம் புலம்பிட்டு இருந்தான், 150 கூட போகாது போலடா. திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஆடும்போது ஆமா பார்த்தா சூரியகுமார் ஓரளவு வந்து ஸ்கோரை கொண்டு போயிட்டாரு, லாஸ்ட்ல கொண்டு போயிட்டானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி திலக் வர்மான ஒரு தடவை 27 பாலுக்கு 26 அடிச்சான் நினைக்கிறேன். பயங்கரமா தர. நான் பழைய மாதிரி அவனை ரிட்டையர் அவுட் ஆக்கி விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். அவ்வளவுதான் ஆக்கி இருந்தா கோவிந்தாதான். நேத்து ஏன் நமந்தீர் வந்து பிரிச்சான பார்த்தல, நான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். நமந்தீர் பண்ணாரு, அவர் பங்குக்கு அவர் ஒரு குயிக் கேமரா பண்ணாரு. நான் லாஸ்ட் 2 ஓவர் பத்தி என்ன நினைக்கிறேன்? நல்லா தாண்டா கொண்டு போயிடாங்க அவங்க. ஓகே, லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து மேட்சே மாறிடுச்சு. அந்த நமந்தீர் ஒரு ஓவர் பண்ணாரு, 19th ஓவர் 27 ரன் அந்த ஓவர்ல.
முகேஷ் குமார் ஓவர் ஆமா முகேஷ் குமார் 3 ஸ்விங் பண்ற பவுலர்ஸ் அந்த நேரத்துல யாருக்கு நெயில் பண்ற பவுலர்ஸ் அந்த அவ்வளவு ரன் போயிருக்காது. நடராஜன் இருந்தா அவ்வளவு போயிருக்காது. இன்னொன்னு இவனுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு ரொம்ப மிஸ் பண்றானுங்க நேத்து. மிச்சல் ஸ்டார்க் இருக்கட்டும், நான் இல்லன்னா சொல்லனா லாஸ்ட் இயரும் ஒரு பிளே ஆஃப்ல தானே கை குடுத்தாரு. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி டெத் ஓவர்ல கை கொடுப்பான். கை கொடுத்திருப்பாரு, நான் இல்லன்னா சொல்ல. பட் உன்கிட்ட இது சரக்கு இருக்கு, நீ சரக்க சரியா எக்ஸ்ப்ளோரே பண்ணல. யாரு நடராஜன் மட்டும் தான் இருக்கு, அவனோட டெத் பவுலர் யாருமே இல்லையடா அவங்க இதுல. 2 ஸ்விங் பண்ற பவுலர்ஸ் ஒரு டெத் பவுலர் இருந்தாவே போதும்னா. லாஸ்ட்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்பின்னர் 2 பேர் இருக்கானுங்க, விப்ராஜும் குல்தீப் யாதவும். அது பார்த்தாத மானவ் திகாரின்ற ஒரு பார்ட் டைம் பவுலர் இருக்கான். எட்டு வந்து அவன் நேத்து ஓவர் போட்டானா? நேத்து அவன் இல்ல போடல, தரல, ஹாஃப் கொடுக்கல. இதுக்கு டெபு வேற குத்தானுங்க அவனுக்கு. அவர் பேட்டிங் மட்டும் தான். பவுலர் சைடுல இருந்து பேட் பண்ண வச்சா என்னடா பண்றது? பாவட்டா அவனுக்கு ஓவரே தரலடா. ஆக்சுவலி விப்ராஜ் நல்லா போட்டான் நேத்து. விப்ராஜும் நம்ம குல்தீப் யாதவ் செமையா போட்டாங்க. சரி நான் என்ன நினைச்சேன்னா 160 தான் வரும், நம்ம கேஎல் ராகுல் நின்று அடிச்சுருப்பாரு நான் இவங்கிட்ட நிறைய சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தா 180 வரையும் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. அந்த ஓவர் மாட்டினவனே சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாரு, உச்சி கட்டிட்டாரு. அதுதான் நமந்தீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டப்ப சூரியகுமார் யாதவ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிட்டேன், கண்டிப்பா வந்து மும்பை செகண்ட் பேட்டிங், மும்பை வந்து செகண்ட் பவுலிங் தான் போட போறாங்க. அப்ப கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியும். எனக்கு உண்மையில பும்ரா இருக்கா, போல்ட் இருக்காரு, டிஃபெண்ட் பண்றாங்கன்ட்டான். எனக்கு ஃபர்ஸ்ட் 180 போனனே தெரிஞ்சிச்சு அது ஒரு ஸ்லோ ட்ராக். 180 எல்லாம் சான்ஸே இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். கேஎல் ராகுல் ரொம்ப நம்பினாங்க ஓப்பனிங்ல. கேஎல் ராகுல் கதைக்கு வர மிகப்பெரிய கதையே கேஎல் ராகுல் தான். லாஸ்ட் மேட்ச் கேஎல் ராகுல் ஓபன் பண்ணி 112 ரன்ஸ் அடிச்சாரு. இன்ஃபேக்ட் 65 பால்ஸ்ல 172 ஸ்ட்ரைக் ரேட். ஏடா 100 ரன் அடிச்சா உங்க டீம்ல போதவே போதா? ஓபனிங் தூக்கி திருப்பி 1 டவுன் அனுப்புவீங்களாடா? தேவையில்லாத வேலை தான், தேவையில்லாத வேலை. நானே அது ஃபேஃப் மேல நம்பிக்கை வச்சு ஓபனிங் கொடுக்குறீங்க. ஃபேஃப் நல்ல பிளேயர் தான், நான் இல்லன்னா சொல்ல. அவருக்கு படல பாலு. அதுதான் நானும் சொல்றேன், ஃபாஃபுக்கு வயசாயிடுச்சு, அதெல்லாம் ஃபார்ம் அவுட்டு, ஃபாஃப் பாலே படல. ஆனா நேத்து எக்ஸ்ட்ரானரி 2-3 பால் எல்லாம் தடுக்க போனாரு ஃபேஃப். ஃபீல்டிங்லாம் செமையா பண்ணாரு. அந்த ஃபாஃப் எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன்டா, எல்லச்சம்பிடா அவரு. நான் வயசு ஆயிடுச்சு நான் அதுக்கெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஃபேஃப் வந்து பால் படல. ஃபாஃப் இல்ல இந்த இயர் அவரு. அத வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, படலியா அவர் உட்கார வச்சுட்டு நான் ஒன்னு கேக்குறேன். ஹாரி ப்ரூக்கு ஒரு ஆல்ரவுண்டரை சைன் பண்ணாங்க. இல்ல ஹாரி ப்ரூக்க ஆப்ஷன்ல எடுத்தாங்க. ஹாரி ப்ரூக் நான் வரமாட்டேன்னு உடனே ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயரை சைன் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷ் பிளேயரோ. அவனுக்கு பதிலு அவனை ஆட கூட வைக்கல 11ஸ்ல. அதுக்கு பதில் டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், எவ்வளவு ஜானி பேஸ்டோ இப்பதான் மும்பை சைன் பண்ணாங்க. அவனெல்லாம் சைன் பண்ணியிருந்தாவே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செம்மையா ஸ்ட்ராங்கா நின்று இருக்கும். அதுவும் அந்த மாதிரி பொட்டி கிரவுண்ட்ல ஜானி பேஸ்டோ எல்லாம் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோ, கைடி பிரிச்சு குத்துட்டு போயிரு. டெல்லிக்கு பிரச்சனையே 7 மேட்சா ஓப்பனிங் தான் சரியில்லை. 14 மேட்ச் லீக்ல ஆடி கூட இவங்க ஓப்பனிங் யாருன்றத முடிவு பண்ணல. அதுதான் இருக்கிறதுல வருத்தமான விஷயம். டெல்லி கேபிட்டல் நல்லா இருந்த டீமு. ஆக்சுவலி இந்த டீம்லாம் போனா உள்ள கப் வச்சிருன்னு நினைச்ச டீம் நக்கிக்கிட்டு வெளியே வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கூட அக்சல் பட்டல் கேப்டன் கூட நல்லா இருக்கான், நல்லா பண்றான்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்டிங் நல்லா தான் பண்ணிருந்தான், பேட்டிங் நல்லா ஆடிக்கிருந்தான். அவன் அதான்டா ஓப்பனிங் சொதப்பனால மிடில் ஆர்டர் வந்து கொண்டு போனானு கொஞ்சம் கை குத்துட்டு இருந்தானுங்க, தப்புச்சிட்டாங்க. அதுல அக்ஷர் சர்மா அடிச்சான், விப்ராஜ் அடிச்சிருந்தான், அக்ஷர் பட்டேல் அடிச்சிருந்தான். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இந்த டீமே. நடுவில் கேஎல் ராகுல் அடிச்சிட்டு இருந்தான். அதுல ஓப்பனிங் வந்து எப்போ இல்ல எல்லா டைம் தான் ஃபெயில் ஆனானுங்க. மிடில் ஆர்டர் எப்போ ஃபெயில் ஆக ஆரம்பிச்சதோ டீம் படுத்துக்குச்சு. இல்ல இவங்க வந்து கேஎல் ராகுல் வந்து எல்லா மேட்ச்லயும் ஒன் டே ஓப்பனிங் தான் அடிப்பான் போல, ஒன் டே ஒன்னு அடிப்பான் போலன்னு நினைச்சு எடுக்கிறாங்க. எல்லா மேட்ச்ல அடிக்க மாட்டான், ஒரு சில மேட்ச்ல ஒன் டே ஒன் கூட அடிப்பான். ஓகே இல்லன்னு சொல்ல முடியாது. பட் வந்து எல்லா மேட்ச்லயும் அதுக்குன்னு மாத்தி எடுக்க முடியாதுல்ல. ஒரே ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அவனுக்கு.
இல்லனா நம்பர் 4 குடுக்குறாங்க, 5 குடுக்குறாங்க, திருப்பி 3 குடுக்குறாங்க, திருப்பி ஓப்பனிங் போ. ஏய் இது என்ன இந்தியன் டீமா என்ன உன்னை எல்லா இடத்துலயும் மாத்தி உட்காந்துக்கிறதுக்கு? அது கேஎல் ராகுல் பேர் வச்சவே அப்படிதான் போல. நீங்க அங்க போனா அவன பட் வந்து அடிச்சிருக்கான்டா அவன். ஒன் டே ஒன்ல அடிச்சிருக்கான், ஓப்பனிங்ல அடிச்சிருக்கான், ஃபோர்த் ஒன்ல கூட அடிச்சிருக்கான். இல்லன்னு சொல்ல முடியாது. பட் நேத்து கொஞ்சம் முடியல. அது என்னன்னு தெரியல. அடிக்கவே இல்ல. இந்த சீசன் அப்படிதான். செஞ்சுரி அடிச்சவன் நெக்ஸ்ட் மேட்ச் அடிக்க மாட்டான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் இவன் பாத்தியா சாண்டர் நேத்து வந்து விப்ராஜ தடவுட்டான் நேத்து. தடவுட்டான். அந்த பால் பாத்தியா கரெக்டா அந்த லைன்ல நின்னு போட்டார் சாண்டர். அது கவனிக்கல. இதே மத்த பவுலர்ஸ் போட்டுருந்தா அது நோ பால். ஆமா லைன்ல போட்டா நோ பால் தான். ஆனா நோ பால் குடுக்கல நேத்து. பட் ஆனா 2 பால் ஆடவே முடியல. அவனால அவங்க கெஸ்ஸே பண்ண முடியல. அப்படியே நார்மல் பிச்சிலே சாண்டர் விட்டு தட்டுன்னு தட்டுவாரு. இதுல இந்த மாதிரி பிச்சு குத்தா சொல்லவா வேணும் சாண்டருக்கு. விப்ராஜ் சூப்பரா ஆட்டு இருந்தான்டா. கக்கன்னு கட்ட வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆடவே முடியல அவனால. செம்ம ஸ்டார்ட் பண்ணானா விப்ராஜ். ஆக்சுவலி அது அக்ஷர் பட்டேல் இல்லன்ட்டு 4th அவனை அனுப்பிச்சாங்க. சரி ஏய் செல்லக்குட்டி ரிஷ்வியை பத்தி பேசுறா. ரிஜ்வியா நேத்து தான் ஹையர் ஸ்கோர் போல ரிஜ்வி. ஐபிஎல் சீசன்ல அதான் ஹையர் ஸ்கோர் 32 பாலுக்கு 35 பாலுக்கு 39. நேத்து அவன் முடிவு பண்ணிட்டான் போல பும்ராவில் அடிக்க கூடாது, அவுட் ஆயிரும் முடிவு பண்ணிட்டான் போல. வர்ற பால் அடிப்போம், சும்மா 40 ரன் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் போல. அதே மாதிரி 39 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஆனா அப்பப்போ அவன் 4 அந்த மாதிரி அதான் அடிச்சிருந்தானா காட்டினாருனா வந்த பேட்ஸ்மேன்கள்லாம் அவர் எவ்வளவு பேலு இல்ல அவுட் ஆன பால் கூட வந்து சரியான இண்டன்ட்ரா, சரியான சுத்து பட்டு இருந்தா கண்டிப்பா போயிருக்கும். ஆனா பால் ஸ்லோவா போட்டான். அப்ப பேட்ஸ்மேன் ஒரு பால் வேகமா போட்டா ஒரு பால் ஆத்துறாடே. அப்புறம் என்ன போய் அட்டாக் பண்ணனும். இல்ல சார் பேட்ஸ்மேன் தப்பு இல்ல, பவுலர் ஸ்லோவா போட்டதா தப்பு. ஏண்டா கண்ண மூடி சுத்துற நீ. அதுக்கு முன்னாடி பட்டுதான் எங்கேயே போயிருக்கும்டா. டேய் அதுக்கு முன்னாடி போலே அதே மாதிரி ஒரு சுத்துவான் டாட். அதுக்கு அடுத்த பால் சுத்துவான், அவன் சுத்திட்டு போறதா பால் மெதுவா போய் ஸ்டம்ப்ல போடும். அப்புறம் மகாபட்லம் டெல்லிக்கு நேத்து பிளே ஆஃப் கனவு வாயில வெஸ்டானுங்க. போயிட்டு வாங்கடா சாமி. பிளே ஆஃப் கனவு முடிஞ்சுச்சு டெல்லிக்கு. இவனுங்களை அடிச்சு இவனுங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க வின்னிங் ஸ்ட்ரீக்க மும்பை. அப்புறமா இவனுங்களே அடிச்சுட்டு இவனுங்களே குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஆனா மும்பையை பத்தி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டீம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து 5-1 தான் இருந்துச்சு. நம்மளாம் மும்பைல அப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சிஎஸ்கே மும்பை பேசிக்கிட்டோம். பார்த்தா வந்து மும்பை வந்து கம்பேக் கொடுத்து உள்ளே வந்துட்டாங்க. வேற லெவல் கம்பேக். செம்ம டீம். நான் சொன்ன ஞாபகம் தானா ஸ்குவாட் அனலிசிஸ்ல வித்தவுட் பும்ரா இவங்க கொஞ்சம் தடவாங்க, வித் பும்ரா செம்மையா இருப்பாங்கன்ட்டு. ஒருவேளை பும்ரா வந்தோடனே மேட்சே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பும்ரா வந்து எல்லா மேட்ச்ல விக்கெட் எடுக்காம மேக்ஸிமம் விக்கெட் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். விக்கெட் எடுத்தாலே நான் அந்த ஒன் மேன் உள்ள வரும்போது அந்த என்டையர் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லடா பும்ரா பால் அடிக்க முடியுமா அப்படிலாம் தெரியல. பேருக்கே பயந்துடுறாங்கடா. பும்ரா புராண பேருக்கே பயந்துடுறாங்க. பும்ரான்ட்டு அதுலயே பயந்து அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்ற டீமுக்கு ஆடும்போது மற்ற டீம்லாம் மும்பை கிட்ட ஆடும்போது 16 ஓவர் நினைச்சுதான் ஆடுறாங்க போல. ஆமா பும்ராவோட 4 ஓவர் நினைக்கிறதே கிடையாது யாரும். ஆனா ஏதோ ஒரு பால் பின்னாடி எட்ஜ் பட்டு 4 போனா அவ்வளவுதான். மத்தபடி வந்து ட்ரையும் பண்ண முடியாது. இல்லடா சொல்லியே விட்டுறாங்க போல, பும்ரா பாலும் ட்ரை பண்ணாதீங்க சொல்லி விட்டுறாங்க போல அங்க இருந்து. ஏன்னா சொல்லவே கூடாது, போய் யார் ஏதாவது அடி போ பாத்துக்கலாம் என்ன நடக்குது. பவுலரோட பும்ரா கொஞ்சம் இதுல. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் நீ வந்து அவன் பால் அடிக்க ட்ரை பண்ண அவன் கொஞ்சம் லென்த்தை மாத்துவான். அதனால பும்ரா அது இல்லாம அந்த ஆக்ஷன் வந்து பால் எப்படி வருது போகுதுன்னே அவங்க யாரும் கெஸ் பண்றது. பும்ரா பொழந்திருக்காங்க, பொழக்கெல்லாம் சொல்லப்பட்ட நம்ம ருத்திய பொழந்திருக்காங்க 21ல போட்டு. விராட் கோலி கூட பொழந்தான்டா. எல்லாரும் பொழப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் பயப்பட மாட்டாங்கடா. பும்ரான்னு வச்சுக்குவேன் பயந்து ஆடுறது கிடையாது. இவங்க வந்து பும்ரானால பயந்துப்பாங்க. நீ நல்ல போலரா உன்னை முதல் பாலே நாங்க அடிச்சு அன்செட்டில் பண்ணிட்டு அப்புறமா நாங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றோம்னு இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா ஐயோ இந்த ஓவர் ஆடிட்டு போயிடலாடுற கணக்குலாடுற நிலைமைக்குதான் வராங்க. ஆக்சுவலி பும்ரா செம்ம அடி வாங்கினான் 21ல. ஓகேவா, எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்கினான். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் குத்தாம் பாரு பும்ரா 2.0 தெரியும். அந்த இன்ஜுரி பேக் சர்ஜரிக்கு அப்புறம் செம்மையா போட்ட. ஆக்சுவலி இன்ஜுரில இருந்து வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அவங்க ஸ்பீடு குறைச்சிருவாங்க. அவ்வளவுதான் கரியரே முடிஞ்சிச்சுன்னு தான் நினைச்சாங்க நிறைய பேரு. கம்பேக் பும்ரா வாங்க டெஸ்ட் கேப்டன் சீக்கிரமா இந்தியாவுக்கு.
எனக்கு ஆனா மும்பைக்கு பிளஸ் பும்ரா தான் போல. மேபி இந்த டீம் அப்படியே உள்ள போட்டாச்சு கண்டிப்பா கப் அடிக்காம வரைய மாட்டாங்க இவங்க. ஓகே, மோசமான உண்மையிலே. சரி, அதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிளே ஆஃப் பத்தி பேசுவோம். ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் அண்ட் மும்பை 4 டீம் குவாலிஃபை ஆயிருக்கு பிளே ஆஃப்க்கு. யார் டாப் 2 போவான்னு நினைக்கிறேன்? டாப் 2 அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி, ஜிடி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லண்ணா, இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எல்லாருக்குமே டாப் 2 ஸ்பாட்டுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லாருக்குமே டாப் 2க்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆமா. ஆனா பெங்களூர் பாத்தியா நைஸா மழை வருதுன்னு ஸ்டேடியத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணல, பிசிசிஐ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான்டா நானும் சொல்றேன். ஏன்டா நீ வேற அவங்க சேஞ்ச் பண்ணலடா, பிசிசி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா அது இங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க மேட்ச் நடக்காது. ஓகேவா? மேட்ச் நடந்தாலுமே ஆர்சிபிக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்க ஹோம் கிரவுண்ட்ல. ஹோம்ல கஷ்டம். சோ அவே ஜெயிச்சிருவானுங்க. இவனுங்க அவேல ஒரு மேட்ச் கூட தோக்கல தெரியுமா இந்த சீசன்? ரெக்கார்ட் 6 out of 6. எனக்கு தெரிஞ்சு 8 out of 8 அடிச்சிருவானுங்க. அதனால தான் பெங்களூருக்கு போட்டுருப்பானுங்க நினைக்கிறேன் வேலையை. சரி பரவாயில்ல, நீங்க அடிச்சுட்டு எஸ்ஆர்ஹெச் அங்கேயே பாய் போட்டு பார்த்துருப்பாங்க. போன மேட்ச் அங்கதான் ஆடினாங்க வேற. ஆர்சிபி அங்கதானா 2 மேட்ச் ஆட போகுது. ஆமா, அவங்களும் லக்னோக்கு அங்கதானே பிக்சர் லாஸ்ட் மேட்ச். அங்க இருந்து திருப்பி முலான்பூர் போங்க, மறுநாள் ஒரு நாள் கேப் கொடுத்துட்டு. ஆனா வந்து ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸ் சீசன்ல உள்ள போயிட்டு அடிக்கல, அவங்களும் அடிக்கல, அவங்ககிட்ட திறமை இருக்குது. 4 டீமுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? இந்த டைம் டெல்லி வந்திருந்தா வேணா சொல்லுவேன் 3 டீம் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒரு டீம் கொஞ்சம் வீக், ஒரு டீம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். ஆனா இப்ப மும்பை வந்துக்கிறது உள்ள. இதுதானே மெயின் மேட்டர். 4 டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, யாருக்குன்றதெல்லாம் இல்ல. ஐயர் கொஞ்சம் அப்பர் ஹெட் யாருக்குன்னா பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் தான். ஓப்பனா சொல்ல போனா அவனுக்கு 2 பேருக்கு அப்பர் ஹேண்ட். ஏன்னா அவங்களோட டீம் பிளேயர்ஸ் யாருமே வெளியே போக மாட்டாங்க. அதனால ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் செம்ம அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் பாரு, ஒவ்வொரு டீமும் வரலாம். ஜிடிக்கு பட்லர் வெளியே போறாரு, மெயின் லாஸ். அதுக்கு பதில் குசல் மெண்டிஸ் வராரு. குசல் மெண்டிஸ் எல்லாம் அவ்வளோலாம் இந்த அளவுக்கு பிளேயர் அதுக்கு அவருக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஜாஸ் பட்லர் அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டானுங்க ஜிடிங்க. ஜிடி தப்பு பண்ணலனா இங்கிலாந்து தப்பு பண்ணுது. இங்கிலாந்து ஐபிஎல்க்கு அப்புறம் ஃபிக்சர்ஸ் போட்டாங்க, அதுல மாட்டிக்கிச்சு. அண்ட் ஆர்சிபிக்கு யாருமே கிடையாது. லுங்கி போறாரு, அதுக்கு பதில் ஜிம்பாப்வே பிளேயர் தான். அதனால பிரச்சனை இல்ல, அவருக்கு பிரச்சனை இல்ல. ஜாஸ் ஹேசல்வுட் பிளே ஆஃப்க்கு பேக் அகைன் இந்த சண்டே வந்துடுறாரு, அரைவ் ஆயிடுறாரு. அண்ட் பஞ்சாப்க்கு லாக்கி ஃபெர்குசன் அவுட் ஆனதுனால கைல் ஜேமிசனை ரீப்ளேஸ் பண்ணி, அது ஆக்சுவலி நல்ல ரீப்ளேஸ். அம்மா பிக்கு அந்த ஹார்ட் லென்ஸ் அடிப்பார் முலான்பூர்ல, ஜேமிசன் சூப்பரா போடுவான். அண்ட் எம்ஐக்கு செம்மடினா இதுல செம்மடி பாவம். ஏன்னா ரிக்கல்டன் இல்ல, வில்ஜாக்ஸ் கிடையாது, கார்பின் போஷ் கிடையாது. கார்பின் போஷ் அது பிரச்சனை கிடையாது, அது பதிலா தான் சாண்டர் உள்ள. கார்பின் போஷ் ஆனானா செம்ம. நீ நினைச்சுக்கோ, அந்த 8th பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு 2-3 6 22 ரன் குரூசியலா எல்லாம் அடிச்சிருக்காரு கார்பின் போஸ். ஒரு சில மேட்ச் எல்லாம் வின் பண்றதுக்கு குரூசியலா இருந்துக்கிறாரு. பட் அது பெரிய லாஸா தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 2 லாஸ் தான். வில் ஜாக்சன் சாரித் வசலாங்க டெல்லில ரிக்கல்டன்டா. பஞ்சாப்ல யாரும் இல்லடா. பஞ்சாப்ல யாரும் இல்ல. ஆர்சிபி ஜாஷ் இங்கிலீஷ் மட்டும் நாட் அவைலபிள் ஃபார் பிளே ஆஃப். சோ பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு இந்த பிளே ஆஃப்ல. ஆமா, சரி ஓகே, பாப்போம் யார் கப் அடிக்கிறாங்கன்னா. நம்ம பிளே ஆஃப் வீடியோல வருவோம். எவன் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது, நாங்க ஜாலியா. உனக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா நீ சிஎஸ்கே ஃபேன். நான் ஜாலியா போய் வச்சு பார்ப்போம், எங்களுக்கு டென்ஷன் கிடையாது. நமக்கு பஞ்சாப் ஜெயிச்சா கூட ஹாப்பி தான், ஜிடி யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்த்தா பஞ்சாப் ஜிடி தான். என்னடா நம்ம ஜாலியா வீடியோ போடுவோம்டா. நம்ம ஸ்டே செய்யுது, அவனுக்காக கிரெடிட் கொடுக்கலாம்னா. பஞ்சாப்க்கு 7 அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு ஆடுறாங்க அவங்க. காரணம் யாரு? கேப்டன் நல்லா பண்றான், வெளியே இருந்தெல்லாம் கேப்டன் பண்றான்டா அவன். இல்ல லாஸ்ட் இயர் வந்து அவன் கப் அவனோட அவ்வளவா பேர் கிடைக்கலடா. பட் இந்த மேட்ச் இந்த சீரிஸ்ல வந்து உள்ள போறானே, அது கரெக்ட். இப்போ வந்து மத்த டீம்ல எவன் கப் வாங்கினாலும் வச்சுக்கோ, அதை பத்தி பெருசா பேசுறாங்களே தவிர ஸ்ரேஷரை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க. கண்டிப்பா டொமஸ்டிக்ல எல்லா இதுலயும் கப் அடிச்சிட்டான்டா, ஐபிஎல் அடிச்சிட்டான்டா. அப்பயும் அவனுக்கு பெருசா இதே நம்ம எம்எஸ் தோனியோ விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ கப் வாங்கியிருந்தா அதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கான். ஆனா ஸ்ரேஷரை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. நான் நீ யோசிச்சு பாருனா, இரானி டிராஃபி, சையத் முஸ்தக் அலி, ஐபிஎல் டிராஃபி, 3 டீம்
ஹிஸ்டரி இன் ஐபிஎல் ஹிஸ்டரி 3 டீமா ஃபைனல்ஸ்க்கு இழுத்துன்னு போயிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா. கேகேஆர், டெல்லி, பஞ்சாப். டெல்லி அவன் தான் ஃபைனல் கொண்டு போனான். அவன் கேப்டன் சூப்பரா பண்ணியிருக்கான். எனக்கு பர்சனலா அவன் மேல சில வன்மம் இருக்கு. பட் இருந்தாலும் அவன் நல்ல பட் கேப்டன். இருந்தாலும் கேப்டன்சில ஒரு நல்ல ஆக்சுவலி அவனெல்லாம் கன்சிடர் பண்ணாம கில்ல நீங்க எப்படிதான் இல்ல இங்கிலாந்து டூர்ல அவரோட பேர் இருக்குதானே டவுட் ஆகுது இன்னும் கூட. சரி ஓகே. அது இங்கிலாந்து கேட்டா ஸ்குவாட் வரும்போது நீங்க வந்தீங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கு. சரி ஸ்குவாட் வரும்போது பேசுவான். ஏதாவது பாட்டு முடிக்கிறா? பாட்டுலாம் வேணாம்டா, தொண்டை சரியில்லடா. எல்லாரும் பெங்களூர்ல இருக்கிறதுனால தொண்டை சரியில்லை. ஏன்னா இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா ட்விஸ்ட்? அருண் பாட போறோம், நம்ம கேட்க போறோம், ரெக்கார்ட் நடக்க போகுது. வாய்ப்பே இல்ல. கிளம்பலாம் எல்லாரும். அருண் பேசுறதே கேட்க முடியாது, எங்க பாடுறது கேட்கறது. சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க பிளே ஆஃப் வீடியோக்கு திரும்ப வரும். சொல்ல உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நானா? உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான்.